இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் மீண்டுமே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் ஓடுகிற ஓட்டம் எப்படியாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் பந்தய பொருளுக்காக பந்தயத்திலே ஓடுகிறவர்களாக இருக்கிற பந்தய வீரர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்து நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு விதமான ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு ஓட்டம் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடுகிறதான ஒரு ஓட்டம். பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓடுகிறதான ஒரு ஓட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ஓட்டம் மிகவும் அவசியமான ஒன்றாய் எல்லாருக்கும் காணப்படுகிறது. சின்ன பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை பாவத்திற்கு விலகி ஓடுகிறதான ஒரு ஓட்டம், பாரத்தை தள்ளிவிட்டு ஓடுகிறதான ஒரு ஓட்டத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு உலக ரீதியான கஷ்டங்கள், உலக ரீதியான பாவங்கள் நம்மை அழுத்துகிற நோக்கில் நம்மை வந்து சேரும். நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும், கர்த்தருக்காக நான் ஓட வேண்டும் என்று சொல்லி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது யாருக்கு பிடிக்காது? பிசாசானவனுக்கு பிடிக்காது. அதை தான் வேதவசனம் சொல்லுகிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விருங்கலாம் என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறதா நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த பிசாசு என்ன செய்வான்? நமக்கு பாரமான செயல்களை நமக்கு கொண்டு வருவான், நமக்கு கஷ்டமான செயல்களை நமக்கு கொண்டு வருவான், நம்மால் தாங்க முடியாத நிந்தனைகளை நமக்கு கொண்டு வருவான். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, அந்த பாரத்தை நீங்கள் தள்ளிவிட்டு, அந்த பாரத்தை நீங்கள் உதறிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கூட அவருடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு காரியம் நடக்கிறதா நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் 28வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவர் மெலித்தா என்கிற ஒரு தீவை வந்து அடைந்தவுடன் அந்த தீவில் அவருடைய கால்களில் ஒரு விஷ பூச்சி அவருடைய கால்களை ஒட்டி கொள்கிறதாய் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் 5வது வசனம் சொல்லுகிறார், அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த பூச்சி அவரோடு கூட இருக்குமானால் அந்த விஷம் அவரிடத்துல இறங்கி அவருடைய உயிரை அது பறிக்கிறதாய் காணப்படும். அந்த விஷம் அவரிடத்துல இறங்கி அவருடைய ஊழியத்திற்கு தடையாய் காணப்படும். அவர் நீண்ட தூரம் பிரயாணமாய் போக வேண்டும், ஆனால் அந்த பிரயாணத்திற்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த பவுல் என்ன செய்கிறார்? அந்த விஷம் நிறைந்த பூச்சி என்று சொல்லி அதை அறிந்தவுடன் அதை உதறி போடுகிறார். அதை உதறி போட்டு அதன் பின்பதாக எந்த ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த பாரம் நம்மோடு கூட இருக்குமானால் பாரம் நம்மை அழித்து கொண்டே இருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை உதறி போட வேண்டும். ஏன் உதறி போட வேண்டும்? எப்படி நாம் உதறி போட வேண்டும்? அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் பாரங்களை, உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் மேல வைச்சிடுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை மலை போன்ற கஷ்டங்கள், மலை போன்ற பாரங்கள், துயரங்கள், அடக்க முடியாத துயரங்கள், தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்கள், வீணான பழிகள், இப்படிப்பட்டதான சுமைகள் உங்கள் மேல் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பாரங்களை ஆண்டவர் மேல வைத்து விடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாரத்தை தள்ளிவிட்டு உதறிவிட்டு ஓடுகிறதான ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் கொஞ்சம் பாரம் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பாரங்கள் கூடி 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 அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். அநேகர் இதனால தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறதான ஒரு காரியத்திற்கு நேராக, தவறான முடிவுக்கு நேராக அவங்க கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மேல, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, பாரத்தை உதறி தள்ளிவிட்டு அவர் அதெல்லாவற்றையும் பார்த்துவாரு. நீயும் ஓட்டத்துல நிச்சயமாய், உன் ஓட்டத்துல கவனமாய் நீ ஓடிக்கொண்டே இரு, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு பராக்கிரமான காரியங்களை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு இன்னொரு விதமான ஓட்டத்தை கூட நாம் பார்க்கிறோம். பாரத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும், அதே போல பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுகிறதான ஒரு ஓட்டம் நமக்கு இருக்க வேண்டும். பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுகிறதான ஒரு ஓட்டம்.
ஆதியாகம புஸ்தகம் 39 அதிகாரம் 12வது வசனத்துல பாவத்திலிருந்து விலகி ஓடினதான ஒரு சகோதரனை நம்மால் பார்க்க முடிகிறது. பரிசுத்தத்திற்காக பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறதான யோசேப்பை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த யோசேப்பை பாவம் இழுக்கிறது. பாவம் செய்யும்படியாக அந்த போத்திபாரின் மனைவி இழுக்கும் போது யோசேப்பு என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆடை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆடையை உதறி தள்ளிவிட்டு அவன் பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறதாய் பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த பாவத்திலிருந்து விலகி ஓட வேண்டுமானால் ஒரு சில நேரங்களில் நாம் அநேக கிரயங்களை நாம் செலுத்த வேண்டியது இருக்கும். அநேக காரியங்களை நாம் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நாம் விட்டு கொடுத்து இந்த பாவத்திலிருந்து நாம் விலகி ஓட வேண்டும். ஐயோ, இது எனக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இதை பண்ணியிருக்காங்களே, இவ்வளவு தூரம் செலவு பண்ணி எனக்காக செஞ்சிருக்காங்களே, இந்த பாவத்தில் நான் என்னை ஈடுபடுத்தலை அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியில் அநேகர் பாவத்திற்குள்ளாக விழுகிறாங்க. அநேகர் மதுபானத்திற்கும் அநேகர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க. என் நண்பன் எனக்காக வாங்கி கொடுக்குறான், அப்போ நான் இதை குடிக்கலன்னு அவன் என்ன செய்வான்னு சொல்லி பாவத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் இப்படிப்பட்டதான சூழலை வந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பை யோசித்து பாருங்க. அவன் தன்னுடைய ஆடையை கூட பெரிதாக மதிக்காமல் அதை விட்டு பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறான். இன்னைக்கு நம்முடைய நண்பர்களுடைய பழக்கம், நண்பர்களுடைய உறவு நமக்கு பெரிதாய் தெரிகிறது. ஆனால் பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்கிறதான எண்ணம் நமக்கு தெரியவில்லை. கர்த்தர் இதுதான் சொல்லுகிறார், நீங்கள் பாவத்திற்கு விலகி ஓட, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அநேக காரியங்களை நீங்கள் கிரயமாய் கொடுத்தாலும் அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராம். இன்னைக்கு இந்த யோசேப்பை போல பாவத்திற்கு விலகி ஓட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. வேதத்தில் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்கள் இருக்காங்க, பாவத்திற்காக ஓடினவர்களும் இருக்கிறாங்க. அனனியா சப்பீரால் தன்னுடைய வாழ்க்கையை பாவத்தில் அவங்க ஈடுபடுத்தி கொண்டாங்க. அவங்க பாவத்தில் ஈடுபடுத்தி கொண்டதுனால் அவருடைய வாழ்க்கையை முடிந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு பாவத்துக்கு விலகி ஓடுகிறோமா இல்லை பாவத்தோடு கூட வாழ்ந்து ஒட்டி கொண்டு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. கஷ்டமாக பரிசுத்த ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வது சுலபமான காரியம் அல்ல, அது கடினமான காரியம். அதற்காக அநேக காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் நாம் தியாகம் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் அதற்கேற்ற பலனை, அதற்கேற்ற உயர்வை, அதற்கேற்ற உன்னதத்தை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். தைரியமாக சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பாவத்தில் ஈடுபட மாட்டேன். உங்கள் நண்பர்களிடத்துல சொல்லுங்க. ஒருவேளை அதை பார்த்து அவர்களும் ஆண்டவர்களுக்காக வருவதற்கு ஒரு காரியம், அதை பார்த்து அவங்களும் வருவதற்கான ஒரு வழியை நீங்கள் வகுக்கிறதாய் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நாம் பார்த்தது போல பாரத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நிச்சயத்தோடு ஓடக்கடுவோம். அதே போல பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கதான் அந்த பரிசுத்த ஓட்டத்தில் மனம் போன போக்குகளை ஓடாதபடிக்கு கவனமாய் நிச்சயமாய் ஓட கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இறக்கும் பரலோக பிதாவே, அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பான சகோதரங்களுக்காக, அன்பான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கி பாவமான வாழ்க்கை ஆண்டவரே சப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த பாவத்திட்டு விலகி ஓடுகிறதான கிருபைகளை கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கஷ்டத்து நிமித்தமாய், பாரத்து நிமித்தமாய், கவலை நிமித்தமாய் ஆண்டவரே அவங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடாமல் நிலைத்திருக்கிறவர்களே ஆண்டவரே நீர் கண்ணோக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு என்கிற வசனத்தை அவர்கள் உறுதியாய் பற்றி பிடித்து உங்கள் மேலே ஆண்டவரே இயேசுப்பா எல்லா பாரத்தையும் வைத்து விட்டு ஆண்டவரே அவங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் உறுதியாய் ஓட ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவருடைய பிரசனம் ஒவ்வொருத்தரோடும் கூட தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.